வெல்கம் டு ரெனிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இட்லி சாம்பார் தாங்க. இந்த மாதிரி சாம்பாரை செஞ்சு இட்லி கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணலாம். வாங்க சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை வேக வைக்கிறதுக்காக ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். 8 பல் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றுறதுனால உங்களுக்கு பருப்பு பொங்கி வராது. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் விட்டதுக்கப்புறம் வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இதை கரண்டியை வச்சு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, ஒன்றும் பாதியமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால சாம்பார் கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். 3 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை முழுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்காதீங்க, முழுசாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாம்பாரில் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப பெருசாக இருந்தால் 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் கட்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. பருப்பில் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கிள்ளி சேர்த்துக்கிறேன். ஒரு கொதி ஆரம்பித்ததுக்கப்புறம் இதில் நம்ம தாளித்து வச்சுருக்க தாளிப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக ஒரு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி. இதை நீங்கள் இட்லி கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching.